கண்ணாடிக்கு மேல ஒரு 1000 கிலோத்துக்கு வைக்கலாம், அப்படி கண்ணாடிலாம் வந்துருச்சு. அந்த மாதிரி கண்ணாடியில உனக்கு கூரையை போட்டு வைத்தால் இப்படி பாக்குற என்ன செய்யுது, ஒண்ணும் இல்லாத மாதிரி தெரியுது. கண்ணுக்கு தான் உனக்கு கூரை இல்ல, வெயில தடுக்குமா தடுக்காதா? தடுக்கும்ல. பனியை தடுக்குமா தடுக்காதா? அப்ப கூரை இல்லைன்றியா? அப்ப கண்ணுக்கு தெரிஞ்சாதான கூரை. கூரை செய்யற வேலையை செஞ்சா கூரை இல்லையா? அப்ப இந்த காற்று அடுக்கு இருக்கு, இந்த 16 கிலோமீட்டர் உள்ள காற்று அடுக்கு உனக்கு கூரையாக இருக்கிறதுன்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அது மட்டும் கூரை இல்ல, இன்னொரு கூரையை அவன் சொல்றான். என்ன சொல்றான்னு கேட்டா, இரண்டாவது அடுக்குக்கு பாருங்க. இரண்டாவது அடுக்கு எங்க? 16ல இருந்து 50 கிலோமீட்டர் வரைக்கும். 14 கிலோமீட்டருக்கு மேல போனா 50 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள இடம் இருக்குல்ல, அதுல ஆக்சிஜன்லாம் பத்தாது, காத்தெல்லாம் கம்மியானதா இருக்கும், அடர்த்திலாம் நம்ம குறைவா இருக்கும். இந்த இடத்துல தான் மேகம்லாம் இருக்காது, மழையெல்லாம் இருக்காது. விமானம்லாம் இங்கதான் போய் ஸ்டடி ஆகும். ஸ்டடி ஆகுங்க, பெல்ட் எடுத்து விட்டுருங்க, சோறு அப்பதான். ஏன்னு சாப்பிடலாம் தர்றானே, எப்ப தருவான்? இந்த 16 கிலோமீட்டர் உயரம் போற வரைக்கும் இப்படியே ஏறுவாங்க. ஏறும்போது ஆடும் அதிரும், ஒரு மேகத்துல மோதிச்சுன்னு வைங்க, இப்படி ஆடும். எவ்வளவு பெரிய கம்பெனியா இருந்தாலும், உயர்தர விமானமா இருந்தாலும் நமக்கு பயமா இருக்கு. அதுக்கப்புறம் மேல இந்த 16 கிலோமீட்டர் தாண்டிட்டான்னு சொன்னா அங்க மேகமும் கிடையாது, மின்னலும் கிடையாது, இடியும் கிடையாது, காத்துல எந்த விதமான கூரைங்கிற அம்சத்துக்குரிய ஒண்ணுமே கிடையாது. அந்த இடத்துல விமானம் போகும்போது இப்படி நேர போவான், ஒண்ணுமே தெரியாது. உட்கார்ந்து இருக்கிறோமா, போகுதா போகலையா, சும்மா அப்படி நினைக்கிற மாதிரி இருக்குமா இல்லையா? அதெல்லாம் அங்க 16 கிலோமீட்டர் போன பிறகுதான் அங்கிருந்து கீழே மேகத்தை கீழே பார்ப்போம். இந்த 16 ஏற வரைக்கும் இப்படி மேகத்தை மேல பார்த்துட்டு போவோம். அப்புறம் மேல இருந்து பார்த்தா என்ன செய்யும், கீழே மேகமா இருக்கும். மேகத்துக்கு மேல நம்ம போய்கிட்டு இருப்போம், இருக்கா இல்லையா? இந்த 16ல இருந்து 50 கிலோமீட்டர் தூரம் தான் விமானங்கள் பறப்பதற்கு உள்ள இடம். இதுல என்ன இருக்குன்னு கேட்டா, அதாவது 20 கிலோமீட்டர் போன உடனே 20ல இருந்து 35 வரைக்கும், இந்த 16ல இருந்து 50 இருக்குல்ல, இந்த 16ல இருந்து இன்னொரு 4 கிலோமீட்டர் மேல போன உடனே அங்கிருந்து இன்னொரு 20 ஆயிரத்துல இன்னொரு 15 சேர்த்துக்குங்க, 35 கிலோமீட்டர் இடையில ஒரு படலம் இருக்கிறது. அது ஓசோன் சொல்றான். அந்த படலத்துக்கு பேர் என்னது? ஓசோன் படலம் அப்படின்னு ஒரு படலம் இருக்கு. எங்க இருக்குது? இந்த 16ல இருந்து 50 கிலோமீட்டர்ல எண்டுலையும் வைக்காம கடைசிலையும் வைக்காம நடுவில் கொண்டு எல்லாம் வச்சிருக்கான். அந்த படலத்தை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி, இதனுடைய தாக்கம் வரக்கூடாது, அதனுடைய தாக்கம் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இந்த 16 டு 50ல 20 டு 35 இருக்குல்ல இந்த இடைப்பட்ட இடம், இந்த இடத்துல ஓசோன் என்ற பெயர்ல ஒரு படலம் இருக்கு. காத்துதான் அது, அதுல ஒரு படலம் இருக்கிறது. அந்த படலத்துடைய வேலை என்ன தெரியுமா? சூரியன்ல இருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்ங்கிறான்ல, அல்ட்ரா வயலட், சூரியன்ல இருந்து 7 விதமான வெளிச்சங்கள் வருது. உங்களுக்கு 7 கலர் வரும்ல, வானவில்லுடைய 7 வர்ணங்களை பத்தி பின்னாடி பார்ப்போம். அதையும் நல்லா சொல்றான். 7 வர்ணங்கள், என்னென்ன வர்ணங்கள் வருது, ஒவ்வொரு வர்ணத்துடைய தன்மை என்னங்கிறது வருது. இப்ப அந்த 7 வர்ணங்கள்ல கடைசி வர்ணம் எது? அல்ட்ரா வயலட்னு சொல்றான்ல, புற ஊதா. அந்த கடல்ல சூரியன்ல இருந்து வர வெளிச்சம் இருக்குது. ஃபர்ஸ்ட் சிகப்புல ஆரம்பிக்கும், இன்ஃப்ராரெட்ங்கிறான்ல, சிகப்புல ஆரம்பிச்சு இந்த பக்கத்துல அல்ட்ரா வயலட், இந்த ஊதாவுக்கு அடுத்தது, ஊதாவுக்கு அடுத்த இந்த காக்கா முட்டைக்கு அடுத்த கலர்ல உள்ளது, அந்த கலர்ல முடியும். நடுவுல என்ன இருக்கும்? ஆரஞ்சு கலரு, சிவப்பு கலரு, ப்ளூ கலரு, இந்த பல மாதிரி கலர் நடுவுல இருக்கும் இல்லையா? இந்த கடைசியில அல்ட்ரா வயலட்ங்கிறான். இந்த சூரியன்ல வர்ற இந்த கதிர்கள்ல அல்ட்ரா வயலட்ங்கிற அந்த கதிர் டேஞ்சர் ஆனது. அது என்ன அப்படியே பூமிக்கு வந்துச்சுன்னு வைங்க, அந்த கதிர் வந்தால் நம்ம திசுக்கள்ல உள்ள உயிரணுக்கள் அழிச்சிரும். அந்த கதிர் மட்டும் ஓசோன் ஒண்ணு, அந்த அல்ட்ரா வயலட் நேர இறங்குச்சுன்னு சொன்னா நம்ம தோள்கள்ல உள்ள ஒவ்வொரு செல்லுலையும் உள்ள உயிர்கள்லாம் போய் அப்படி சொறி சொறியாகி, அதை மனிதன் மாதிரி நம்ம இருக்க மாட்டோம், ஈரப்பசையெல்லாம் போயிடும், எந்த செல்லுகளுக்கும் உயிர் தன்மை இருக்காது, அப்படியே ஒரு மனிதன் வாழவே முடியாத அளவுக்கு அது ஆயிரும். அவ்வளவு டேஞ்சரானது எது? அல்ட்ரா வயலட். அதனால இப்ப அல்ட்ரா வயலட் தான் எல்லாம் சாவடிக்கிறாங்க. எதை? குடி தண்ணீர் கிருமியெல்லாம் சாவடிக்கிறாங்க. எதை செலுத்தி சாவடிக்கிறான்? அல்ட்ரா வயலட்ங்கிற அந்த வெளிச்சத்துல இருந்து மற்ற ஆறையும் பிரிச்சு விட்டுவிட்டு அல்ட்ரா வயலட்டை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்து அதை கொண்டு தண்ணியில பாய்ச்சினா அது எதை சாவடிச்சு விடுது? தண்ணியில உள்ள உயிரணுக்கள் எல்லாம் சாவடிச்சிருந்து அதை குடிச்சா நல்லதுங்கிறான். அது நம்மளுக்கு பாய்ச்சா நம்ம போயிருவோம். தண்ணியில பாய்ச்சதுனால தண்ணியில உள்ள உயிரணுக்கள் எல்லாம் போயிடுது, அது நமக்கு பாய்ச்சினா முடிஞ்சு வச்சுக்காத. அப்ப இந்த அல்ட்ரா வயலட்டுடைய டெக்னாலஜில தான் இப்ப வாட்டர் சுத்தப்படுத்துற எல்லாமே அமைஞ்சிருக்குது. தண்ணி சுத்தப்படுத்துறாங்கல, பழைய காலத்துல இந்த கரிகீரெல்லாம் போட்டு செய்வாங்க, அது ஒரு பழைய காலத்து முறை. இப்ப நவீன முறையில் என்ன பண்றான்னு கேட்டா, அந்த அல்ட்ரா, அந்த சூரியன்ல இருந்து வெளிச்சத்திலிருந்து வரக்கூடிய எந்த இதுல இருந்து கூட 7 கலர் வருது.
எந்த ஒரு லைட்ல இருந்து 7 கலர் வருது. அதுல இந்த அல்ட்ரா வயலட்டுக்கு உள்ள தன்மை என்னன்னு கேட்டா, அது மட்டும் தனியாக பிரித்து எடுத்தீர்களே ஆனால் அது உயிரணுக்களை என்னஞ்சிரும், அழிச்சிரும். அப்ப சூரியன்ல இருந்து அல்ட்ரா வயலட்டுங்கிற மஞ்சள் சிகப்போட சேர்த்து எது வருது, அல்ட்ரா வயலட்டும் வருது. இந்த ஓசோன் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, அல்ட்ரா வயலட்டை மட்டும் பிடிச்சி நிப்பாட்டி போடுது. இந்த ஓசோன்கிற இந்த 15 இருந்து 35 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள அந்த இடம் இருக்கு பாருங்களேன், அது என்ன பண்ணுது, 20 இருந்து 35 வரைக்கும் உள்ளது என்ன பண்ணுதுன்னா, அங்கேருந்து வருதுல சூரிய ஒளி நேர அதை என்ன செய்யுது, எல்லா கலரையும் உள்ள விடுது. சிகப்பை விடுது, மஞ்சளை விடுது, ஊதாவை விடுது, எல்லாத்தையும் உள்ள விட்டுவிட்டு எதை நிப்பாட்டுது, அல்ட்ரா கடைசி கலர் நீ நின்றுக்க, உனக்கு அனுமதி இல்ல, அதை மட்டும் இது தடுக்குமா. எது தடுக்கும், ஓசோன் படலம் தடுக்கிறது. அந்த ஓசோன்கிற படலம் மட்டும் இல்லை என்று சொன்னால், அந்த 2வது அடுக்கில் அல்ல அமைச்சு வச்சுக்கிறான அந்த கூரை, அடுத்த கூரை, இந்த கூரை வெப்பத்துக்கு உள்ள கூரை, அதோட அல்ல நிப்பாட்டாம உனக்கு ஆபத்து வரக்கூடிய கூரை இருக்கு பாரு, அதை தடுக்கிறதுக்காக வேண்டி அங்க ஒரு கூரையை போட்டிருக்கிறான். அது விஞ்ஞானிகள் சொல்றாங்க ஏறக்குறைய ஒரு கூரை மாதிரி, அங்கேருந்து வரக்கூடிய ஒரு இதை வெளிச்சத்தை நமக்கு தடுக்கிறதா இருந்தா இந்த மாதிரி செவர போட்டு லைட் அடிச்சா நம்ம பார்க்க முடியுமா. அந்த மாதிரி என்ன செய்யுதுன்னு கேட்டா, ஒரு குறிப்பிட்ட ஒரு எது நமக்கு கேடு தருமோ அதை மட்டும் தனியா ஒதுக்குற வேலையை எது செய்யுது, இந்த 2வது அடுக்கில் நடுவில் அமைந்திருக்கக்கூடிய ஓசோன் படலம் செய்கிறது. இப்ப ஓசோன்ல ஓட்ட விழுந்துருச்சுக்கலாம், மனிதர்கள் நிறைய தவறாக யூஸ் பண்ற காரணத்தினால ஓசோன் படலத்தில் அங்கங்க ஓட்டைகள் விழுவுது, அதனாலதான் பல விதமான நோய்கள் பரவுதுங்கிறான். அது அது அந்த டாபிக் இப்ப வேண்டியதில்லை. இப்ப பிரச்சனை என்ன, வானத்தை கூரைன்னு எல்லாம் சொல்றான, முகடுங்கிறான. விஞ்ஞானிகள் அதையே சொல்றான், அடே உனக்கு ஒரு முகடு இல்லடா, இந்த முகடு வெப்பத்தையும் குளிரையும் பேலன்ஸ் பண்ணுது, அந்த முகடு அல்ட்ரா வயலட்டை தடுத்து நிப்பாட்டுது. உன்னை அழிக்க வரக்கூடிய புற ஊதா கதிர்கள் இங்க வராமல் இருப்பதற்கு உனக்கு என்ன செய்யுது, அது தடையாக நிக்குது என்று சொல்லி அங்க ஒரு 2வது சோறு, எத்தனை சோறு போட்டிருக்கான்னு பாருங்க. அப்ப வானம் ஒண்ணும் தெரியாம சூரியன் நேர பார்த்துட்டு கூரை இல்லைன்னு சொல்லுவீங்களா. இப்ப அல்லாஹ்வுடைய வசனத்தை படிச்சு பார்க்கிறோம், வானத்தை கூரையாக ஆக்கி இருக்கிறானே, முகடாக அமைத்திருக்கிறானே, அவனை பயப்பட மாட்டீர்களா. அப்ப முகடா அதெல்லாம் கண்டுபிடிக்கலான்னு அதுல அடங்கி இருக்குது. பயப்பட மாட்டீங்களான்னு கேட்டாலேயே அதுல என்ன விளங்குது, நீ சிந்திச்சு பார்த்தால் அதை உன்னால கண்டுபிடிக்க இயலும் அப்படிங்கிறது வருது. இது 2வது கூரை. சரியா போச்சா. அதோட நிக்கல, 50 இருந்து 80 வரைக்கும், 50 கிலோமீட்டர் மேல போயிட்டீங்க, அங்கிருந்து ஒரு 30, 50 கிலோமீட்டருக்கு மேல போன பிறகு அங்கிருந்து ஒரு 30 கிலோமீட்டர் அளவு இருக்கு பாருங்களேன், அந்த இடத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அதுல என்ன இருக்குன்னு கேட்டா, அது பெரிய ஆச்சரியம். அந்த காத்துல அந்த அந்த தடையில விண்கற்கள் நம்மள பூமியை நோக்கி வந்துகிட்டே இருக்கிறது. விண்கள் உங்களுக்கு விளங்குதா, நம்ம எல்லாம் ஒன்னா இணைந்திருந்தேன்னு சொன்னோம், வெடித்து சிதறியதுன்னு சொன்னோம், சிதறின பிறகு அங்கங்க கோள்கள்லாம் உருவாச்சுன்னு சொன்னோம். கோள்களா உருவாகுனது போக கோள்கள்ல சேர முடியாம சின்ன சின்ன பொருள்கள் இருக்குல்ல, அதான் விண்கள்ங்கிறது. பெரிய அளவுல வந்தது பூமி மாதிரி இப்படி திரண்டுருச்சு, சந்திரன் மாதிரி இப்படி திரண்டுக்கிருச்சு. ஆனால் சில பொருள்கள் இருக்கிறது ரொம்ப சின்னது. சின்னதுன்னா பூமியை வச்சு நான் சின்னதுங்கிறேன், அது சின்னதெல்லாம் கிடையாது. அதுல ஒவ்வொரு கல்லும் குறைஞ்சபட்சம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 96,000 சதுர மீட்டருங்கிறான். ஒரு கல்லுடைய அளவு எவ்வளவு, 96,000 ஸ்கொயர் மீட்டர், சதுர மீட்டருங்கிறான். 96,000 சதுர மீட்டர் விளங்குதா. இப்படி 96,000 மீட்டர், இப்படி 96,000 மீட்டர் வரும். அதான் சதுரம் எவ்வளவு பெருக்கணும், அப்ப அது மீட்டர் எவ்வளவுன்னு பாத்துக்கிறேங்க. அப்ப எத்தனைக்கு எத்தனை இருந்தா 96,000 வந்து கால்குலேட் பண்ணிக்கிறீங்க. அப்ப அவ்வளவு பெரிய பாறாங்கல் எல்லாம் என்ன இருக்குது அங்க நிக்குது. பூமியோட ஒப்பிடும் பொழுது சின்னது நம்ம சொல்றமே தவிர அது சின்னதெல்லாம் கிடையாது. 96,000 அளவு சதுர மீட்டர் கொண்ட கற்கள் எல்லாம் பூமியை நோக்கி வந்துகிட்டே இருக்குது. படைக்கப்பட்ட காலத்தில் இருந்து என்ன செய்யுது, அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்குது. வந்து உளுந்தா என்ன ஆகுறது, மெட்ராஸ்ல ஒரு 96,000 சதுர மீட்டர்ல ஒரு கல் உளுந்தா என்னவாகும், மொத்த மெட்ராஸே மொத்த காஞ்சி மாவட்டம் சேர்ந்து காலியாயிரும். அவ்வளவு பெரிய ஒரு கல், அது சட்னியா போயிருமா இல்லையா. ஆனா விழுந்துகிட்டே தான் இருக்கிறது, ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. அது என்ன வேகத்துல வருது தெரியுமா, அந்த கற்களுடைய வேகம் குறைஞ்சது 43,000 கிலோமீட்டர் வேகம். என்ன வேகத்துல வருது, 43,000, 100 மீட்டர் 100 கிலோமீட்டர்ல போய் மோதினாலே சட்னியா போயிடுறோம். பஸ் 100 கிலோமீட்டர்ல மோதிட்டு போய் ஒரு மரத்துல முட்டினா என்னவாயிருது, ஒன்னும் தேர மாட்டேங்குது. அப்ப 43,000 கிலோமீட்டர் வேகம்னா என்ன வேகம்னு கற்பனை பண்ணிக்கிறங்க. அந்த கல்லு வருது, அந்த கல்லு கூட எங்க ஜாஸ்தியா இருக்குன்னு கேட்டா செவ்வாய்க்கும் வியாழனுக்கு நடுவுல செதறினது. செவ்வாய்க்கு நமக்கு பின்னாடி தான் இருக்கு ஒரு வகையில பாத்தீங்கன்னா. செவ்வாய்க்கும் வியாழனுக்கு நடுவுல என்ன இருக்குது, அந்த கற்கள் எக்கச்சக்கமா இருக்கிறது. அப்பப்ப உள்ள நுழைஞ்சுக்கிட்டே இருக்குது. பூமியை நோக்கி என்ன செய்யுது, அந்த கற்கள்லாம் வேக வேகமா வருது.
43,000 இருந்து 57,000 வரைக்கும் அதனுடைய ஸ்பீடு. சில கற்கள் வந்து அதனுடைய சைஸை பொறுத்து 43,000 கிலோமீட்டர் வேகத்தில் வரும். சில கற்கள்